ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, இடியோமேட்டிக் யூஸ் ஆஃப் அனிமல் நேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அனிமல் நேம்ஸை வச்சு அனிமல் நேம்ஸை ஃப்ரேஸாக யூஸ் பண்ணி எப்படி மனிதர்களை குறிப்பிடுறது அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு மீனிங், ஒன்று இடியோமேட்டிக் மீனிங், இன்னொன்று ஒரிஜினல் மீனிங், லிட்ரல் மீனிங் அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேசஸ் நீங்கள் பார்க்கலாம். ஏ டாக் அப்படிங்கிற விஷயம். டாக் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும் போது என்ன தெரியும்னா, நாய் அப்படி அதோட ஒரிஜினல் மீனிங் நாய். லிட்ரல் மீனிங் நான் கொடுத்துருப்போம் பாருங்கள் ஸ்க்ரீனில், நாய் தான் அர்த்தம். ஆனால் அதோட இடியோமேட்டிக் மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை குறிப்பிடும் போது முட்டாள். டாக்னு சொன்னாங்கன்னா முட்டாள்னு அர்த்தமா. எ டாக் அப்படிங்கிற ஃப்ரேசஸை யூஸ் பண்ணி ஒரு மனுஷனை நம்ம பேசுகிறோன்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தமா. ஸோ அடுத்ததாக ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா, எ ஃபாக்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஃபாக்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதோட ஒரிஜினல் மீனிங் நரி அப்படிங்கிற விஷயம் தெரியும். லிட்ரல் மீனிங் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருப்போம் பாருங்கள், நரி அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதோட இடியோமேட்டிக் மீனிங் தந்திரக்காரன், ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃப்ரேஸ். எ ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை குறிப்பிடும் போது அவனை தந்திரக்காரன் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக அவனை திட்டலாம். அதோட ஒரிஜினல் மீனிங் நரி அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அடுத்த ஃப்ரேசஸ் அப்படிங்கிற விஷயம் என்னென்னு பார்க்கும்போது, எ கூஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அடுத்த ஃப்ரேசஸ் என்னென்னா, எ கூஸ் அப்படிங்கிற விஷயம் தான். கூஸ் அப்படிங்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துருச்சு பாருங்கள், எ கூஸ் அப்படிங்கிற விஷயம். இதோட ஒரிஜினல் மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது என்ன தெரியும்னா, வாத்து அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாத்து அப்படி சொன்னாலே நீ ஒரு வாத்துறா அப்படிம்போம், அது சாதாரண விஷயம். ஆனால் அதோட இடியோமேட்டிக் மறைமுகமாக ஒருத்தவனை திட்டுறோன்னா இடியோமேட்டிக் மீனிங் மடையன். எ கூஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவனை நம்ம திட்டுறும் போது, ஒருத்தவனை குறிப்பிடும் போது, மென்ஷன் பண்ணும்போது இடியோமேட்டிக் மீனிங் மடையன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எ கல் அப்படின்றது. எ கல் அதோட ஒரிஜினல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் நாரை. அதோட ஒரிஜினல் மீனிங் கடல் நாரை. ஆனால் அதோட இடியோமேட்டிக் மீனிங் என்னென்னா ஏமாறுபவன். ஏமாறுபவன், ஏமாந்து போய் நிற்கிறான்ல அவனை எ கல் அப்படின்னு நான் சொல்லுவோமா. கடல் நாரை அதோட ஒரிஜினல் மீனிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.